பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 41வது அதிகாரம் 1வது வசனம். Psalm chapter 41 verse 1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Blessed is the one who cares for the poor, the Lord will deliver him in the day of trouble. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஏசப்பா உங்களோட பேச விரும்புகிறார். உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களோ யாராச்சும் அவங்க ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறாங்க, அநேக தேவைகளோட இருக்கிறாங்க, அநேக காரியங்கள்ல அவங்க கவலையோட இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்காக என்ன செய்யணும் தெரியுமா? உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யணும். அவங்களுக்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். நீங்க அப்படி அவங்க மேல அன்பாக இருந்து அக்கறையோட நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை அவர் தருவார். அவர் தீங்கு நாள்ல உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாப்பேன் என்று இன்றைக்கு ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக நாட்கள் யாராவது அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணா கூட நம்ம என்ன செய்வோம்? கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்சமா வருத்தப்பட்டுட்டு நம்ம என்ன செய்வோம்? அப்படியே விட்டுடுவோம். அப்படிதானே? மறந்துடுவோம். அதே இது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம டெய்லி உட்காந்து ஃபாஸ்டிங் இருந்து கூட நம்ம ஜெபிக்க நம்ம என்ன செய்வோம்? ட்ரை பண்ணுவோம். ஆனா மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க வேதனையோட இருக்கிறாங்க, அவங்க நிறைய தேவையோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யறதுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு அதெல்லாம் நம்ம யோசிக்காம நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய காரியங்களை மட்டும் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் நம்ம அவங்களுக்காக நம்ம அநேக நேரம் நம்ம ஜெபிக்கின்ற பொழுது அவங்களுக்கு நம்ம உதவி செய்கின்ற அந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவித்து அவர் நம்மளை பாக்கியவான் என்று கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஏழை மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா உங்களால முடிஞ்சதுன்னா செய்யுங்க. முடியல அப்படின்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுவே நீங்க செய்கிற ஒரு பெரிய உதவி. அவர்களுக்காக நீங்க அநேக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களால முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு பண்ணுங்க. யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாரும் என்ன தெரியுமா செய்யறாங்க? பெரிய காரு, பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் போய் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். அப்படின்னாதான் அவங்க நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க, அப்படின்னாதான் அவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட தான் உதவி செய்யறதுக்கு அவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் இன்னைக்கு உண்மையாவும் உதவி செய்கிற மக்களும் இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்காகவும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுவே நீங்க செய்கிற ஒரு பெரிய உதவி. உங்களால பொருளாதாரத்துல ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால முடியலன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்க எல்லா ஏழை எளிய மக்கள், தேவையோட இருக்கிற மக்கள், கஷ்டத்தோட இருக்கிற மக்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? பாரப்பட்டு நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த நல்ல பிள்ளைங்களோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, சிறுமைப்பட்டவர்கள் மேல் ஆண்டவரே சிந்தையுள்ளவன் பாக்கியவான். ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தகப்பனே ஏசப்பா எல்லா மக்களுக்காக ஆண்டவரே பாரப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த பாரத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். தேசத்துல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும். அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேகர் இன்னைக்கு உணவு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இருக்க ஒரு நல்ல இடம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா, அந்த பாரத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. நீங்க பிள்ளைங்களோட பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களோட இந்த நாள்ல பேசி உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இனி நீங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி அவரே பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். God bless you.